ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு பிப்ரவரி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் மீனமனையிலும், குரு பகவான் வக்ரம் பெற்று மிதுனமனையிலும், கும்பத்தில் ராகு பகவானும், சிம்ம மனையில் கேது பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. இதில் ஒரு சிறப்பு அப்படின்னா, இந்த சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பமனைக்கு டிரான்சிட் ஆகுது. அதே போல் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பமனைக்கு டிரான்சிட் ஆகுது. சூரிய பகவான் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பமனைக்கு ட்ராவல் பண்ண போகிறார். செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பமனைக்கு டிரான்சிட் ஆகுது. சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் கடகமனையில் அமர்ந்திருக்கு. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, பிப்ரவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்குங்கிறத செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது முதலில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், செயல்திறன், சிந்தனை வளம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானம், கூட்டாளி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு நேராக உங்கள் ராசியை பார்க்குது. ராசிநாதன் ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் லாபஸ்தானத்தை பார்க்குது, உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது ராசிநாதன் நல்லா இருந்தாலே அந்த மாதம் உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுக்கு அதாவது உங்கள் முயற்சி என்ன மாதிரி, அதாவது எந்த முயற்சியில் இருந்து கொண்டு போன மாதம் தடைப்பட்டு கொண்டிருந்ததோ அதெல்லாம் இப்போ வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்குது. ஏன் சொல்லணும்னா இந்த முயற்சி ஸ்தானத்தில் 5 கிரகங்கள் இணைய போகுது. அப்போ நிச்சயமாக தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த தனுசுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்போ எழுச்சியோடு செயல்படக்கூடிய தன்மை, தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மை. ஏன்னா செவ்வாய், அந்த செவ்வாய்ங்கிறது இந்த கோபக்காரகன், ஆக்ரோஷக்காரகன், வேகம் நிறைந்த அந்த செவ்வாய் சூரியனோட சேர்ந்திருக்கு. அப்போது சூரியனை போல பேசக்கூடிய தன்மை, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எஸ்ன்னா எஸ், நோன்னா நோ, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, ஒரு கம்பீரத்துடன் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த பிப்ரவரி மாதம் இருக்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் செவ்வாய் சூரியன் இணைவது, அதாவது 2 அதிகார கிரகங்கள் இணைந்து குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ என்னன்னா உங்களுடைய பேச்சு அதிகார தோரணையாக இருக்கும். ஒரு ஈகோ அப்படிங்கிற தன்மை மட்டும் கூடாது. குடும்பத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் அல்லது குடும்ப உறுப்பினருடன் என்னன்னா டக்குன்னு அந்த கோபத்தையும் அந்த ஆக்ரோஷத்தையும் வெளிப்படுத்தி விடும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டா போதும். செவ்வாய் சூரியன் 2 இணையும் போது டக்குன்னு முடிவெடுத்துருவீங்க. இப்போ ஒரு வேலையில் இருக்கீங்க, உங்களை யாராவது ஏதாவது ஒரு குறையை சொல்லி விட்டார்கள் என்றால் டக்குன்னு போய் அவங்க வேலை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இந்த கோபத்தன்மை அப்படிங்கிறது டக்குன்னு வந்துடும். ஸோ அதை மட்டும் குறைத்து கொள்வது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு, யோகம்தான். 5க்குரியவனும் 9க்குரியவனும் இணைவு பெறுவது ஒரு அதிர்ஷ்டம்தான், ஒரு யோகம்தான். திடீர் பணவரவு, பொருளாதார மேம்பாடு, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா குருவனும் சுக்கிரனும் பார்த்துக்கிறாங்க. 2 பணக்கார கிரகங்கள், குரு பெரும் பணத்துக்கு காரகன், சுக்கிரன் கையிருப்பு பணத்துக்கு காரகன். இந்த 2ம் பார்க்கறதுனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. அதுவும் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இருக்கிறது கூடுதல் பலம்தான். அதுவும் சனியும் பார்த்தீங்கன்னா, சனி தான் உங்களுக்கு குடும்பாதிபதி. தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுவது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு.
அப்போ சனிக்கு கூடுதல் பலத்தை கொடுக்கிறது. அதே போல் உங்கள் ராசிநாதனும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது அப்போது உங்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு ஒரு தனித்திறமையை தரக்கூடிய, சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மூன்றுல ராகு இருக்கிறது நல்லது. அப்போ இந்த ராகுவோட மீதி கிரகங்கள் இணைந்து, புதன் இணையுது, திருமணஸ்தானத்தின் அதிபதி ராகுவோட இணையுது, கலத்திர காரக கிரகமான சுக்கிரன் ராகுவோட இணையுது. அப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா, அந்த ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம், சண்டையிடக்கூடிய ஒரு கிரகம். அதோட சேரும்போது அந்த கோபத்தையும் சண்டையிடுதலையும் தவிர்த்து விட்டாலே போதும், மற்றபடி எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போவதில்லை. என திருமணஸ்தானத்தின் அதிபதி புதன், புதனோட ராகு இணைவது அங்கே ஒரு களங்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரனோட ராகு இணைவது சுகத்தில் ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் பிரம்மாண்டமான எண்ணத்தை கொடுக்கும், அது வேற விஷயம். பட்டு உறவுகள் சார்ந்த விஷயத்தில், ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். சார், வீடு வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்குவதற்கு உகந்த காலகட்டமாக இருக்குமா இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாயும் சுக்கிரனும் இணைகிறது. சுக்கிரன் வீட்டுக்கு காரகிரகம், செவ்வாய் நிலம். அப்போ இடத்தை வாங்கி வீட்டை கட்டிக்கலாம், அல்லது கட்டின வீட்டை வாங்கிக்கலாம். ஸோ இடம், காலி இடம் வாங்கிக்கலாம். ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் இத்தனை கிரகம் இருக்கிறதுனால பத்திர பதிவுங்கிறது நடக்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தருகிறது. அப்போ இடம் வாங்குறதுக்கு ஒரு பத்திரப்பதிவு பண்ணலாம், அல்லது வாகனம் வாங்குவதற்கு ஒரு பத்திரப்பதிவு பண்ணலாம், அல்லது காலிமனை இடம் வாங்குவதற்கு. ஏன்னா புதன் அங்கே இருக்கார், புதன் தான் காலிமனை இடத்துக்கு காரக கிரகம். ஸோ அப்படி ராகு பிரம்மாண்டம், டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள், வெளியூர் வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாமே நல்லா இருக்கு. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கடைபிடிப்பீர்கள். 3ஆம் இடம்ங்கிறது வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம்தான். அப்போ அங்க புதன் இருக்கிறதுனால, 10க்குரியவன் புதன் அங்கு இருக்கிறதுனாலையும், 7ஆம் அதிபதியான புதன் அங்கு இருக்கிறதுனாலையும், புதன் அறிவுக்கு காரக கிரகம் அங்கு இருக்கிறதுனால அறிவும் சிந்தனையும் செயல்படும். எந்த இடத்தில் எதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற இந்த நுட்பமான அறிவுங்கிறது இந்த பிப்ரவரி மாதம் தனுசுக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ எந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னா, அங்கே ராகு இருக்கு. இப்போ இந்த ஜாமீன் கையொப்பம் அப்படிங்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். யாரை நம்பி ஒரு கையெழுத்து போடுறது அல்லது ஒரு பத்திரப்பதிவு செய்யும் போது கூட கரெக்டாக இருக்கா, ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறது 100% பார்க்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். 5க்குரியவனும் 9க்குரியவனும் இணைவு பெற்று இருப்பது ஒரு கூடுதல் பலம். 5க்குரியவன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, 9க்குரியவன் சூரியன் அப்படின்னா பாக்யாதிபதி. அது 2 இணையும் போது குழந்தைகளால் பாக்கியம், குழந்தைகளால் பெருமை படக்கூடிய அமைப்புகள், குழந்தைகளால் சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்புகள், குழந்தை பிறப்புல ஏதாவது பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்கள் அது குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. குழந்தை பிறந்து அதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் அடையக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பெரிய மனிதர்களின் தொடர்புங்கிறது கண்டிப்பாக உண்டு. அரசியல் ரீதியாக இருக்கலாம், அல்லது ஆளுமை ரீதியாக இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உங்கள் காரியத்துக்காக ஒரு பெரிய மனிதர்களின் தொடர்புகள், அவர்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கிறது. 9க்குரியவனும் 10க்குரியவனும் இணையும் போது என்ன ஆகும்? தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது உங்கள் வேலையால் வந்த ஒரு சிறு தொகை, அல்லது பிஸ்னஸ்னால் வந்தது, வியாபாரத்தில் வந்த ஒரு சிறு தொகையாகவது இந்த சமுதாயத்துக்காக ஏதாவது ஒரு சேவை மனப்பான்பு அப்படிங்கிறது உங்கள் மனசில் நிச்சயமாக குடிக்கொண்டிருக்கும். அதை செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உங்களுக்கு வரும். அதன் மூலமாக பெருமையும் புகழும் பாக்கியமும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது
இந்த பிப்ரவரி மாதம் சிறப்பு பெறுகிறது. 11ஆம் இடம் அப்படிங்கிறது தான் லாபஸ்தானம். அப்போ ராசிநாதன் லாபம். அப்போ உங்க எண்ணத்துல தோணும் இந்த மாதம் இப்படி செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும், இப்படி செய்தால் நமக்கு இப்படி கிடைக்கும். அதாவது ஒரு டெக்னிக், புது டெக்னிக்கை புகழ்த்துவதற்கான அது இன்சர்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக இந்த மாதம். அதே சமயத்தில் அரசாங்க சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த தனுசுக்கு அமையும். ஏன்னா சூரியன் போய் இந்த பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் கும்பத்தில் அமர்ந்து கொண்டு நேர பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அரசாங்கத்தின் மூலமாக ஆதாயம், அரசியல்வாதிகளுக்கு சில அனுகூலங்கள், ஆதாயங்கள், தகப்பன் மூலமாக ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, இதெல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதமாக அமையப்போகிறது. 5க்குரியவன் உச்ச பலத்தோடு இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகளால் பாக்கியம், குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம் பிப்ரவரி மாதம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் வக்ரமாக இருக்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கொள்வது அனைத்து விதத்திலும் உங்கள் செயல் திட்டங்கள், உங்கள் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், இதை தீர்ப்பதற்கு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது உத்தமம். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்த பல கோடிக்கணக்கான பேர்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்தியும் மாறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் சார் திருமணம் நடக்கும்? +2 முடிச்சுட்ட எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.